வந்துட்டு ரிப்போர்ட்டை முடிக்கிறானால் அந்த இவனோட ஆமி ட்ரக் அடிச்சே சரி விஷயம் முடியும். ஆமி ட்ரக்ல ஆட்டிய கடன் பிரச்சனை. ஆட்டி அந்த ரோட்ட இடையில உண்டதான பிரச்சனை. காலையில 3 பேர் வந்துருக்காங்க. 3 பேர் காலையில இந்த காலையில உரிய தீர்வு கிடைக்கும் வரை இது ஷேர் செய்யுங்க மக்களே. என்னென்றால் இந்த கிண்ணியா பிரதேசத்திலே இந்த கிண்ணியாவில் நடக்கிற விஷயம் அனைத்தையும் உட்படுத்த இருக்கு. அதிகாரிகள் அடிமட்ட வரை எல்லோரும் பொதுபோக்காக இருக்கிறார்கள். உரிய கவனம் எடுக்கப்படுவதில்லை எல்லா விடயங்களிலுமே. ஆகவே இது ஒரு அடித்தளம், ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த கிண்ணியா விடுகாலத்துக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாக இளைஞர்கள் ஒன்று ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீங்க? கல்வி அதிகாரிகள் இருந்தாங்க, நாங்களும் கல்வியாளர்கள் சொன்னேன். நீங்கள் மனுஷராக இருந்தால் ஏதாவது அறுபாடு பிரச்சனை கிடக்கான்னு கேட்டு அதை உடனடியாக செஞ்சு அதை பெற்றுத்தராத உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை உணர்வோட செய்யுங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலைச்சி அழுத்து சரியா ஒன்றுமே செய்யலாம். நாங்கள் நிலைமையில தானே அந்த முடிவுக்கு வந்தீங்க. இந்த அநீதி இந்த கிண்ணியாவோட எந்த ஆசிரியருக்கு இனி நடக்கப்படாது. ஒரு பாடம் அறிஞட்டு சோனல் ஆபீஸ்ல சகல இலங்கை புள்ள அறிஞர் சகல நிர்வாகம் ஒரு பாடம் அறிஞட்டு. அதே போன்று சகோதரர்களே கொஞ்சம் பேர் படிக்குமா தீர்வாரத்துக்கு பார்த்துக்கொண்டு உள்ளங்கள். இது மக்களுக்கு தீர்வு சேருக்கு வந்த மாதிரி தீர்வு வரும் இன்ஷா அல்லாஹ். அவங்க வர மாட்டாங்க. குறிப்பிட்ட இந்த சைன் வச்ச அதிகாரி வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க எழுப்புங்க. எழும்ப வேணாம். அது என்ன ஆர்ப்பாட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் சைனை வச்சுறேன் ஏன் அதுக்கு முன்னதை வச்சு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை சைன் வைக்காம இருந்துச்சாங்க. அப்படி பார்த்தா ஆர்ப்பாட்டம் சைன் வச்சிருக்க ஏழு தானே ஆர்ப்பாட்டம் செஞ்சு போற ஏன் சைன் வச்சோம். அப்ப நீங்க எழுப்பாங்க. குறிப்பிட்ட ஆள் வந்து உங்களை வாங்க எலும்பு சென்னா மட்டும்தான் எலும்போட அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆள் மன்னிப்பு கூட சரி வந்து எழுப்பினா தான் முதலாவது இந்த சமூகம் விளங்குறதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்களேன். வாங்கல சார் அதிகாரிகள் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ ரத்தம் ஓடாந்த குந்திருக்காங்க. அந்த ரத்தம் ஓட அடிச்சா கண் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பீசர் இல்ல ஒரு காலை போட்டுட்டு போட் பார்த்து டீச்சா அவனுக்கு கேள்வி போனதுக்கு சண்டை ராவு வந்துட்டு ரிப்போர்ட்டை முடிக்கிறானால் அந்த இவனோட ஆமி ட்ரக் அடிச்சே சரி விஷயம் முடியும். ஆமி ட்ரக்ல ஆட்டிய கடன் பிரச்சனை. ஆட்டி அந்த ரோட்ட இடையில உண்டதான பிரச்சனை. காலையில 3 பேர் வந்துருக்காங்க. 3 பேர் காலையில இந்த காலையில உரிய தீர்வு கிடைக்கும் வரை இது ஷேர் செய்யுங்க மக்களே. என்னென்றால் இந்த கிண்ணியா பிரதேசத்திலே இந்த கிண்ணியாவில் நடக்கிற விஷயம் அனைத்தையும் உட்படுத்த இருக்கு. அதிகாரிகள் அடிமட்ட வரை எல்லோரும் பொதுபோக்காக இருக்கிறார்கள். உரிய கவனம் எடுக்கப்படுவதில்லை எல்லா விடயங்களிலுமே. ஆகவே இது ஒரு அடித்தளம், ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த கிண்ணியா விடுகாலத்துக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாக இளைஞர்கள் ஒன்று செல்வதற்குரிய ஒரு சாத்தியத்தை உருவாக்குவோம். வஸ்ஸலாம், ஐபோன், வணக்கம்.